அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ திறமையான இயக்குனர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு பெரிய இடத்துக்கு வராங்களா, சோபிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சுற்றியும் இருக்கிற பல காரணங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். உதாரணத்துக்கு இயக்குனர் மகிழ் திருமேனி அற்புதமான இயக்குனர். அவருடைய திரைக்கதை பார்த்திங்கன்னா அசர வைக்கும். அவருடைய மேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். அவருடைய எல்லா படங்களுமே அதைத்தான் நம்ம காட்டும். உதாரணத்துக்கு நம்ம அருண் விஜய்க்கு தடையறத்தாக்க அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் மகிழ் திருமேனி சொல்லலாம். அதே அருண் விஜய்க்கு தடம்ங்கிற ஒரு அட்டகாசமான பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுத்து அந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கினதும் இதே மகிழ் திருமேனி தான். ஸோ அப்படிப்பட்ட மகிழ் திருமேனி அவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, அவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறதில்ல. அவர் அவ்வளவு மெனக்கெடுவார். சின்சியரின் உச்சம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஷாட் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, திருப்தி இல்லை அப்படின்னா விடவே மாட்டாராம். ஒரு டேக் 2 டேக்னு ஏகப்பட்ட டேக் போனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, அது திருப்தியாகிற வரையும் அவர் விடவே மாட்டாராம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட மைனஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அஜித்தை வச்சு இயக்கிட்டு இருக்கார் விடாமுயற்சி படம். கிட்டத்தட்ட விடாமுயற்சி லேட்டுக்கும் மகிழ் திருமேனியோட இந்த பர்ஃபெக்ஷனும் ஒரு காரணம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட இதே மகிழ் திருமேனிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் கதை கேட்டு ஓகே பண்ணிக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சியான் விக்ரம். நமக்கே தெரியும், சியான் விக்ரமுக்கு இம்மீடியட்டாக ஒரு உடனடி வெற்றி தேவைப்படுது. அதுவும் மாபெரும் வெற்றி. அந்நியனுக்கு அப்புறம் அவருக்கு வெற்றி படமாக அமைச்சது பொன்னியின் செல்வன் தான் மிகப்பெரிய வெற்றியாக. ஆனால் அது மல்டி ஸ்டார் படம், மணிரத்னம் படம். ஆனால் விக்ரம் சோலோவாக நின்று தட்டி தூக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கதை கேட்கும்போது தான் நம்ம மகிழ் திருமேனி சொன்ன கதை வேறு லெவலில் வந்திருக்கான். அந்த படத்தோட கதையும் சரி, விக்ரமோட கதாபாத்திரமும் சரி, நிச்சயமாக அவருக்கு இது இன்னொரு அந்நியனாகவோ இன்னொரு பிதாமகன் மாதிரி, அதாவது வெற்றியில் அப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம். விடாமுயற்சி முடியறதுக்கும் நம்ம சியான் விக்ரம் மற்ற ப்ராஜெக்டை முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும்.